2025ல நியூ சுசுகி ஓபிடி 2B இந்த வண்டி வந்துருச்சு. இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வண்டி நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன்னு. இப்போ வந்து புது வெர்ஷன்ஸில் பெரியவித எந்த அப்டேஷனும் இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஜின் செட்டப் ஆல்ரெடி சேம் வந்து சுசுகியோட 250 கிக்ஸர் இருக்கு இல்லையா, அதே இன்ஜின் செட்டப் தான். உங்களுக்கு மைல்டா வந்து பவர் டிராப் இருக்கும் ஓபிடி 2B அப்படின்ற வெர்ஷன்ல. ரெண்டாவது இந்த வண்டி 249cc 26.1 bhp 9300 rpmலையும் என்எம் டார்க் பார்த்தீங்கன்னா 22.2 என்எம் டார்க்கு 7300 ஆர்பிஎம்லேயே ரிலீஸ் பண்ணோம். எல்லா வண்டியிலையும் சொல்கிற மாதிரி நம்ம சுசுகியோட இன்ஜின் தான். அதுவும் இந்த இன்ஜின் செட்டப்ன்றது உண்மையாகவே ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சூப்பரான ஒரு இன்ஜின் செட்டப் லாங் டிரைவுக்கெல்லாம். ஏன்னா 120க்கு மேலே தான் உங்களுக்கு லைட்டாக அந்த பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வண்டியில் உங்களால் 140 145க்கு மேலேயுமே உங்களால் டாப் எண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் டாப் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இதை சுசுகியோட ஆயில் கூல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. உண்மையா சூப்பராகவே இருக்கும். எந்த விதத்துலையும் ஈட்டிங் இருக்காது. E20 பெட்ரோல் வந்து இந்த வண்டியில் சப்போர்ட் பண்ணும். சரிடா டேங்கை சொல்லிட்டு எங்கடா மைலேஜ் சொல்றா அப்படின்னா, இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 2.4 லிட்டர் வந்து உங்களுக்கு ரிசர்வ்ல. மைலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமருக்கு 30ன்றது கிளைம் பண்றாங்க. 30 வந்து 35. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, கிளியரா அதுக்காக வீடியோவே போட்டிருப்பேன். நீங்க அதன்படி நீங்க ஒரு மினிமம் ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரஷ் பண்ணாம தாராளமா ஒரு 40 வரைக்குமே இந்த வண்டியில மைலேஜ் நீங்க எதிர்பார்க்க முடியும். உண்மையாவே அந்த இன்ஜின் அந்த செட்டப் வந்து இந்த வண்டிக்கு கேப்பபிள் தான். ஃபர்ஸ்டே நோட் பண்ணிக்கோங்க, இந்த வண்டி எதுக்காக வாங்க போறீங்க அப்படின்றத அதை தெரிஞ்சுட்டு வாங்குங்க. நம்ம இதை வாங்கி சிட்டிக்குள்ள தான் அதிகமா ஓட்ட போறீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்றது உங்களுக்கு நெகட்டிவ் சொல்றப்போ 1 by 1 உங்களுக்கு புரியும். சரி நம்ம டயர் செக்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 100/90யும் பேக்ல 145/70யும் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே அந்த ரோடு கிரிப்பு ஹைவே யூசேஜுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். பைப்ரே தான் கொடுத்துருக்காங்க பிரேக்குக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுல டியூவல் சேனல் ஏபிஎஸ்க்கான அந்த ரிங்குமே உங்களால பார்க்க முடியும். பிரேக் வைஸ் உண்மையாவே வந்து ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். டியூவல் சேனல் ஏபிஎஸ்னால ஃபுல் சேஃப்டியோட தான் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே நல்லா இருக்கு. பிரேக்கிங் பைட் வரைக்குமே நல்லாவே வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த வண்டியோட பெரிய பிளஸ் இன்னைக்கு வரையும் நிறைய பேர் இந்த வண்டி வாங்குறாங்கன்னா இதுதான் சுசுகி. ரெண்டாவது SX250 இதோடைய லுக் வைஸ் சப்ஜெக்டிவ்னு சொல்லிடுவோம். பட் இருந்தாலும் இதோடைய லுக் வைஸ் வந்து வண்டி வந்து நீங்க ரோட்ல போறது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பைக் மாதிரி தோற்றம் இருக்கும். ஆக்சுவலா நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த வண்டி எடுக்கிறவங்க இந்த வண்டி அட்வென்ச்சர் பைக்கு நான் ஆஃப் ரோட்ல போய் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த வண்டி இது கிடையாது. உங்களுக்கு ஏற்ற வண்டி இது கிடையாது. இது டூரர். இதை எடுத்துட்டு நீங்க லாங் டிரைவ் தான் போறீங்க அப்படின்னா உண்மையாவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு விண்ட்ஷீல்ட் எல்லாம் நல்லா கவர் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டர் விண்ட்ஷீல்டுமே நீங்க போட்டுக்கலாம். இன்னுமே வந்து விண்ட் பிளாஸ்ட்டை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே LED செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. விசிபிலிட்டின்றது அதுவும் ஆவரேஜா தான் இருக்கும். ஓரளவு தான் இருக்குன்னு சொல்லலாம் விசிபிலிட்டி. ரெண்டாவது இதோடைய பில்டு குவாலிட்டியுமே ஆவரேஜ் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் எல்லாம் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரைட் சைடில் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதை அப்கிரேட் பண்ணாங்க அடுத்தடுத்த வெர்ஷன்லாம் நல்லா இருக்கும். வண்டியோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 கிலோ வரும். நீங்கள் ஃபுல் ஆக்சசரிஸ்னா போறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோ கிட்ட வந்துடும். இது ஹைவே டூரிங்க்கு உங்களுக்கு வெயிட் இருக்கிறனால உங்களுக்கு எந்த வித வாபிளிங்கும் இல்லாமல் உங்களால் போக முடியும். நீங்கள் வண்டி வாங்குறப்பே உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு அந்த லக்கேஜ் கேரியன்றது வந்துடும். நீங்கள் அதில் ஏதாச்சும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை பாக்ஸ் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களால் வச்சுக்க முடியும். பேக் டயர் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். எனக்கு அது ஓரளவு நல்லாவே பிடிச்சிருக்கு. பட் என்ன பிளாஸ்டிக் தான் லோ குவாலிட்டியாக கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 835 mm கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இதனால உங்களுக்கு சீட் ஹைட் கொஞ்சம் லென்த் கம்மி ஆகும். இருந்தாலும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஹைட்டாக இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பக்காவாக சூட் ஆகும். உங்கள் ஹைட்டுக்கு இந்த வண்டி பக்காவாக மேட்ச் ஆகும். நல்லா பெரிய வந்து அப்பியரன்ஸை கொடுக்கும். நானுமே பர்டிகுலராக ஒரு ஹைட்டான இருக்கிற பர்சனுக்கு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சொல்கிற பைக்கே நம்ம V-Strom தான். V-Strom இல்லை அட்வென்ச்சர் பைக்ஸில் இது மாதிரி கேட்டகரிஸ் தான் சொல்லுவேன். ஸோ டால் ரைடருக்கு இது மாதிரி பைக்ஸ் பக்காவாக ஷூட் ஆகும். சரிடா எங்கடா நெகட்டிவ், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரி வாங்க நெகட்டிவ்க்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இதோடைய சஸ்பென்ஷன் தான் மெயின் நெகட்டிவ். எனக்கு நிறைய டைம் இந்த வண்டி ஓட்டுறப்போ ஒரு பயம் இருக்காது. இதோடைய சஸ்பென்ஷனோட அந்த ஹார்ட்னஸ் தான். நீங்கள் யாராச்சும் ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஹைவே தான் நான் க்ரூஸ் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதில் எந்த விதத்துலையும் டவுட்டு கிடையாது. நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ஹார்ட்னஸை ஃபீல் பண்ணுவீங்க.
நீங்க ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டா அப்படின்னா கூட அதோட இம்பாக்ட் டைரக்டா அவங்க உடம்புல தெரியும். இந்த வண்டியோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு ஈக்குவலா நான் வந்து லாஸ்டா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது GS 310 வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ அது வேற லெவலில் சஸ்பென்ஷன் இருக்கும். G310Rோட ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஃபேமிலிக்கு சூட் ஆகுமான்னு கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இதோடைய சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னேன். நீங்க சிட்டி யூசேஜுக்கு ஒரு கேள்விக்குறி. இதுவே நீங்க ஹைவே எடுத்துட்டு போறீங்க, லாங் மட்டும் தான் போவீங்க, அப்பப்போ போவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வண்டி சூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ஹெட்லைட்டோட குவாலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆவரேஜா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க இதை நம்பி நாங்கள் லாங் எடுத்துட்டு போறேன், ஆஃப் ரோட்ல பயங்கரமா ட்ரை பண்ண போறேன், அட்வென்ச்சர் தான் ட்ரை பண்ண போறேன்னா கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கானது கிடையாது. ஹெட்லைட் ஆவரேஜா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க லாங்கெல்லாம் போறீங்க, இருட்டுல போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் கம்பல்சரி நீங்க போட்டு தான் ஆகணும். மெயினா இதை சொல்லணும் அப்படின்னா இதோடைய ஸ்பேர் அவைலபிலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது லோ குவாலிட்டி மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. சைடு பேனல்ஸ் எல்லாம், டேங்க் எல்லாம் உங்களுக்கு ஹார்டா தான் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கேயுமே உங்களுக்கு மெட்டலை பார்க்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இருக்கும். அதுல வந்து லோ ஹைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஸ்பேர் அவைலபிலிட்டி. ஏதாச்சும் நீங்க ஒரு பார்ட்ஸை உடைச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வெயிட்டிங் பீரியடுமே இருக்கும். மற்ற வண்டிகள் கிடைக்கிற மாதிரி ஈஸியா ஸ்பேர் அவைலபிலிட்டின்றது இது ஒரு கண்டிப்பா கேள்விக்குறி. சுசுகி சர்வீஸுமே நான் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா தான் சொல்றீங்க, அந்த அளவு வந்து கிடையாது, ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க, சில இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, சொன்ன ப்ராப்ளம் இல்லாம அப்படியே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, இஷ்யூ அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க யாராச்சும் V-Stormோ இல்ல கிக்ஸர் பைக்கோ வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்வீஸ் சென்டர் நல்லா இருக்குப்பா, இந்த இடத்துல பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி உங்க நியர்பை ஏதாச்சும் ஷோரூம்லயோ இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிடா, ஃபைனலா உன்னுடைய ஒப்பீனியனை சொல்றான். மோஸ்ட்லி இஷ்யூஸ் எல்லாம் சொல்லிட்டேன், ப்ரோவும் சொல்லிட்டேன், எப்படா வந்து உன்னுடைய ஒப்பீனியனை சொல்லுவா அப்படின்னா, ஆக்சுவலா என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 2,65,000 2,70,000 வரைக்கும் வரும் இந்த வண்டியோட ஆன் ரோடு. சில டைம் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸுக்கு 30,000 40,000 மேல இந்த வண்டிக்கு ஆஃபரே தருவாங்க. இந்த பிரைஸ்ல நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காம்படிஷனுக்கு வருது உள்ள. NS 400Z வரும், நிறைய காம்படிஷன் இந்த வெஹிக்கிள் வந்து உள்ள வரும். ரைவல் 1 by 1 வந்துட்டே தான் இருக்கு. அதுவும் கம்மியில 1,80,000 2 லட்சத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்கு இல்ல டூரர் பைக் எல்லாமே வந்துருது. நம்ம ஹோண்டாவோட இன்ஜினே வருது, டியூவல் சேனல் ABS ஓட. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, இது வந்து டூரர் பைக், ஓகேங்களா? இது நாட் ஃபார் அட்வென்ச்சர் பைக், ஆஃப் ரோட் பைக். நீங்க ஆஃப் ரோட் போறீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் தான் நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வந்துடும். ரெண்டாவது நல்லா அடினா ஆஃப் ரோட்ல அடிக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே உங்களால உணர முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த பிரைஸுக்கு நான் ரைவலை சூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பிரைஸ் ரேஞ்சஸ் அந்த அளவுல அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பா வந்து ஹோண்டாவோ இல்ல பர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும்னா நான் வந்து NS 400 அது மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன் பர்டிகுலரா. ஏன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சஸ்க்காக நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. இந்த வண்டி ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வண்டியை வாங்கி விற்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து 1 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு லாஸே வரும். அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் இந்த வண்டி ஆல்ரெடி எடுக்கிறதுக்கு பதிலாக தான் நான் BMW பைக்கை எடுத்தேன். ஆக்சுவலா அது வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அடுத்த வேரியன்ட் 450 வரதா சொல்லிட்டு இருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார்